சந்திரன் பவர் ஆகும்பொழுது இவங்களுக்கு மனசை பற்றிய எல்லா ஆழங்களும் புரிய ஆரம்பிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழப்பம் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இவங்க 4 பேருக்கு கிளாஸ் எடுப்பாங்க, 4 பேர் இவங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்து. அப்போ சந்திரன் பவர் ஆகும்போது இந்த குழப்பம்லாம் வரதுனால இது மாதிரி இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி ஜாதகர்களை ஜோசிக்காரங்க குழப்புறாங்களே தவிர இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து அமானுஷ்யமாக, இது ஏதோ மறைபொருள் மாதிரிலாம் யோசிக்க தேவையில்லை. அமாவாசை பௌர்ணமிங்கிறது சந்திரனுடைய ஒரு நிலை. சந்திரனும் சூரியனும் ஒரு குறிப்பிட்ட நிலையில் தூரமாக இருக்கிறது பேர் அந்த வந்து திதின்னு சொல்கிறாங்க. திதி அப்படின்னா தினகதி தான் திதி. அப்போ சந்திரனுடைய தினகதியில் அமாவாசை எனக்கூடிய அமைவதைன்னு சொல்கிறாங்க தமிழில். பௌர்ணமி வந்து பூரணைன்னு சொல்கிறாங்க. அமைவதை என்பது இருள், பூரணை என்பது முழு. அப்போ திங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இது வந்து முழு நிலவாக இருக்கும்போது சூரியனுடைய நேர்பார்வையில் இருக்குது. சந்திரனும் சூரியனும் ஒன்றா இருக்கும்போது அமைவதையாக மாறுது. அப்போ இந்த 2 சூரியன் சந்திரன் இணைவினால் வரக்கூடிய பவர் தான். அப்போ சூரியன் சந்திரன் இணைவினால் வரக்கூடிய பவர் என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க குடும்பத்தில் அம்மா பவர் ஆகுறாங்களா, அப்படியே போகிறப்ப தாத்தாவும் பாட்டி தீர்க்காயிலாக இருப்பாங்க இந்த வீட்டில்.